வணக்கம். நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 101. ராகவன் மதுவின் பக்கம் அமர்ந்து அவளின் முகத்தில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தான். மெல்ல கண் விழித்த மது அப்போதுதான் அந்த அறைக்குள் வந்த கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள். அப்பா என்றபடியே ஓடி சென்று அவரை அணைத்துக் கொண்டாள் மது. 5 வயதில் பார்த்த தன்னுடைய மகள் மதுவை கிருஷ்ணமூர்த்திக்கு அடையாளம் தெரியவில்லை. ராகவன் மனைவி தன்னை ஏன் அப்பா என்று அழைத்து அணைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை யோசித்த கிருஷ்ணமூர்த்தியின் தடுமாற்றத்தை உணர்ந்த மது அவரை விட்டு விலகி, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையப்பா? நான் மதுப்பா, மது, உங்க மதுமிதப்பா, உங்க பொண்ணுப்பா என்று அழுது கொண்டே மது சொல்ல, இப்போது கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது. தன் மகள் மதுமிதாவை உயிரோடு தன் கண் முன்னே பார்த்த கிருஷ்ணமூர்த்திக்கு அதிர்ச்சியும் ஆனந்தமும் சேர்ந்தே இருந்தது. அந்த நேரத்தில் உன்னனா திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலமா மது, தங்கமே என்று தன் மகளின் முகத்தை கைகளில் தாங்கி அவளின் நெற்றியில் முத்தம் கொடுத்த கிருஷ்ணமூர்த்தி, இவ்வளவு நாளா எங்கம்மா இருந்த? ஓ அக்கா அம்மா எல்லாம் இருக்காங்களா என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, அழுது கொண்டே இரு பக்கமும் தலையை மட்டும் ஆட்டினாள் மது. தன்னுடைய அம்மா அக்கா எல்லாம் இல்லை என்று தலையை ஆட்டின மதுவை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, கடவுளே, என் பொண்ணை மட்டுமாவது எவ்வளவு நாளா உயிரோட வச்சிருந்தையே, அதுக்கு உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆனா மது, நான் உயிரோட இருந்தும் அனாதையா வளர்ந்திருக்கியே, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்று குழந்தை போல அழ தொடங்கி விட்டார் கிருஷ்ணமூர்த்தி. அப்பா அப்பா, அழாதீங்கப்பா. கல்யாணம் ஆகிற வரைதான் நான் அனாதையா இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருக்குதுப்பா. ஏன்னா உங்க மருமக ராணி மாறி பாத்துக்கிறாரு என்று மது சொல்ல, ராகவனை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிப்பா என்று சொல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராகவனுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. அப்பா, நீங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா? எப்படி எங்க வந்தீங்க? யாரோட வந்தீங்க என்றாள் மது. மது, அது அது வந்து என்று கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பிக்கும் முன்னரே, அத நான் சொல்றேன் மது என்று ராகவன் முன்னே வர, இருமச்சான் நான் சொல்றேன் என்று ராகவனை தடுத்தான் வாசு. சும்மா இருடா, நானே சொல்றேன் என்றான் ராகவன். உனக்கு கிருஷ்ணமூர்த்தி அங்கிளை பத்தி என்ன தெரியும் மச்சான்? நானே சொல்றேன், நீ அமைதியாரு என்றான் வாசு. நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல என்று ராகவன் சொல்ல, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏடா தலையிடுற? நான் சொல்லிக்கிறேன் என்று வாசு ராகவனை தடுத்து கொண்டிருக்க, உண்மை என்னன்னு நான் சொல்றேன் என்ற புதிய குரல் கேட்கவே, குரல் வந்த திசையை நோக்கி அனைவரும் திரும்பினர். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் ஆதிசேஷன் தான். உன்னை யாருடா இப்ப இங்கு வர சொன்னது? கெட் அவுட் என்று சிம்ம குரலில் கத்தினான் ராகவன். அவன் சத்தத்தில் அதிர்ந்த மது, என்னங்க, என்ன ஆச்சு என்று அவன் அருகில் சென்றான். தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் ஆதிசேஷன். அது ஒண்ணும் இல்ல மிஸ்ஸஸ் ராகவன், உங்க கணவரோட கொட்டையெல்லாம் எங்க வெளியே வந்துடுமோன்னு உங்க ஹஸ்பண்ட் பயப்படுறாரு, வேற ஒண்ணும் இல்ல என்றான் ஆதிசேஷன். ஆதிசேஷனை வித்யாசாகரின் மகன் ரணதரனாகத்தான் மதுவிற்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் தெரியும். அப்பொழுது குறுக்கே புகுந்த கிருஷ்ணமூர்த்தி, ரணதீரன், என்ன பேசிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளைய எதுக்கு நீ ஏன் விஷயத்துல இழுக்கிற என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இருக்கு அங்கிள், இருக்கு. ஒரு விஷயம், உங்களுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அத சொல்லத்தானே நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்களும் உங்க பொண்ணும் நினைக்கிற மாதிரி இந்த ராகவன் ருத்ரமூர்த்தி ஒன்னும் உத்தமம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க நண்பர்கள் வேதாச்சலமும் ருத்ரமூர்த்தியும் மட்டும் உங்களை பாத்துக்கல, அவங்களோட உங்க மருமகனும் இருந்தா. நீங்க கோமாவுக்கு போனது மட்டும்தான் ருத்ரமூர்த்தி அங்கிளுக்கு தெரியும்.
உங்களை வேதா அங்கிள் கூட இருந்து பாத்துக்கிட்டது ராகவன் தான். ராகவன் தான் உங்க பொண்ண ஆசிரமத்துல சேர்த்து விட முக்கியமான காரணம். உங்க பொண்ணு அனாதையா வளர முக்கியமான காரணமும் அவன்தான். கோமாவில போன உங்களை காப்பாத்த உங்க நண்பன் வேதாச்சலம் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ராகவன் உங்களை உங்க பொண்ணுகிட்ட இருந்து முழுமையா பிரிச்சு உங்களை கோமாவிலேயே வச்சிருந்து, அப்புறம் உங்களுக்கு நினைவு திரும்பும் முன்னே உங்க பொண்ணை கட்டிக்கிட்டு உங்க அத்தனை சொத்துக்கும் அதிபதி ஆகலான்னு பிளான் போட்டு அதுல திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டான். உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ என் அப்பாவ உங்க சொத்தையெல்லாம் மிரட்டி திரும்ப தர சொல்லி அடிச்சு உடைச்சிருக்கான் கால. என் அப்பாவை கூட விடுங்க, உங்களுக்கு நினைவு திருமண அன்னைக்கே கிட்ட உண்மைய சொல்லி உங்களையும் உங்க பொண்ணையும் சேர்த்து வச்சிருக்கலாம்ல இந்த ராகவன். ஏன் அவன் அத பண்ணல? இதுல இருந்தே தெரியலையா இந்த ராகவன் எவ்வளவு மோசமானவன்னு என்று ஆதிசேஷன் சொல்ல, அவன் சொல்வதை கேட்டு சஞ்சயும் வாசுவும் ஏய் என்று சீறி கொண்டு வர, சும்மா காத்தாதீங்கடா, உண்மைய சொன்னா ரோசம் வருதா என்ன என்றான் ஆதிசேஷன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவரு அப்படிப்பட்டவர் கிடையாது. நீ பொய் சொல்ற, முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்றாள் மது ரணதீரனை பார்த்து. மிஸ்ஸஸ் ராகவன், நான் உண்மைய சொல்றேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்கல, அவனை விட்டு விலகி வரலன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னமும் நிறையவே இருக்கு என்று ஆதிசேஷன் சொல்ல, ரணதீரன் ஏன் இப்படி பேசுற? என் நண்பனுக்கு நடந்த விபத்துக்கு அப்புறம் எதிரிகளுக்கு பயந்து நான் தான் வேதாவை என் வீட்டுல மறைச்சு வச்சு வைத்தியம் பார்த்தேன். கிருஷ்ணாவும் அவன் பொண்ணுகளும் ஒரே இடத்துல இருந்தா எதுவும் பிரச்சனை வருமோன்னு தான் நான் மதுமிதாவையும் மகளினியையும் ஆசிரமத்துல சேர்த்து ஏன் பாதுகாப்புல இருக்க வச்சேன். இதுக்கும் ராகவனுக்கும் சம்பந்தம் இல்ல என்று வேதாச்சலம் சொல்ல, சரி அங்கிள், நீங்க சொல்றதே உண்மைன்னு வச்சுப்போம். ராகவனுக்கு தான் மதுவோட அப்பா உயிரோட இருக்கிறது தெரியுமே. கடந்த 5 வருஷமா மதுவா ராகவன் தானே கூடவே இருந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் உயிரோட இருக்காருங்கிற விஷயத்த ராகவன் மது கிட்ட சொல்லி இருக்க வேண்டியது தானே, ஏன் சொல்லல என்று ஆதிசேஷன் கேட்க, அதற்கு வேதாச்சலத்திடம் பதில் இல்லை. இதையெல்லாம் கேட்டு கிருஷ்ணமூர்த்தி, வேதா மகளினி உயிரோடு இருந்தாளா என்று தன் நண்பரிடம் கிருஷ்ணமூர்த்தி கேட்க, வேதாச்சலம் அமைதியாக இருந்தார். என்ன வேதா அமைதியா இருக்கு, பதில் சொல்லு என்று கிருஷ்ணமூர்த்தி மறுபடியும் கேட்க, அங்கிள், நீங்க எத்தனை முறை கேட்டாலும் உங்க நண்பர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பொண்ணு மகளினி உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா என்று ஆதிசேஷன் உண்மையை சொல்ல வாயெடுக்க, ஆதிசேஷா என்று அடிக்குரலில் சீறினான் ராகவன். என்னடா என்ன, உண்மைய சொல்லிடுவேன்னு பயமா இருக்கா? பதறையா? உன்ன மாதிரி மோசமான ஒருத்தங்கிட்ட இருந்து கிருஷ்ண அங்கிள் மது மாதிரி நல்ல ஜீவன்களை நான் காப்பாத்தணும்னா உண்மைய சொல்லிதாண்டா ஆகணும் என்றான் ஆதிசேஷன். டேய், இதுக்கும் மேல எதுவும் பேசுனா வாய உடைச்சிட வேண்டா என்று ஆதிசேஷனின் சட்டையை ராகவன் பிடிக்க, ராகவனின் பக்கம் சென்ற மது, எனக்கு என்ன பண்றீங்க, என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல ஒரு சட்டையில இருந்து கையை எடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு அக்கா எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா என்று ராகவனிடம் மது கேட்க, ஆதிசேஷனின் சட்டையிலிருந்து கையை எடுத்த ராகவன் மதுவை பார்த்தான். அது எப்படி மது, உன் புருஷனுக்கு இது தெரியாம போகும்? அவனோட அம்மாவும் அவனோட சித்தப்பாவும் தான் பிளான் பண்ணி உன் அக்காவை கொன்னாங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் என்றான் ஆதிசேஷன். சொல்லுங்க சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு அக்கா எப்படி இருந்தாங்கிற விஷயம் தெரியுமா? ஏன் அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க என்றால் மது அழுது கொண்டே ராகவனின் விழிகளை பார்த்தவாறு. அவளின் கண்ணீர் நிறந்த விழிகளை பார்த்த ராகவன், தெரியும் என்றான். அதை கேட்டு ஆடித்தான் போனாள் மது. என்னங்க சொல்றீங்க? அக்கா, உங்க அண்ணா சஞ்சயோட அம்மா எப்படி இருந்தாங்கிற விஷயம் தெரிஞ்சும் இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தீங்க என்று மது கேட்க, ராகவனிடம் அவளின் கேள்விக்கு பதில் இல்லை. இந்த உலகத்துல யாராவது தப்பு பண்ணா அவங்க எங்க இருந்தாலும்
பாஞ்சு போய் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறேங்கிற பேர்ல உயிரை எடுப்பீங்களே? கர்ப்பிணியான என் அக்காவ உங்க அம்மாவும் சித்தப்பாவும் கொண்டாங்களே, அவங்களுக்கு ஏன் எந்த தண்டனையும் கொடுக்காம கூடவே வச்சிருந்தீங்க? உங்க குடும்பம் உங்க சொந்தக்காரங்கிறதுனாலயா என்று கேட்ட மதுவிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான் ராகவன். ராகவனின் அமைதி மதுவின் மனதில் புயலையே ஏற்படுத்தியது. சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்று மது கேட்க, அதுவரை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியா நின்றிருந்த சீதாவோ, என்ன சொல்றீங்க? அப்போ மகளினி அணிய கொன்னது பெரியம்மாவும் அப்பாவுமா? அம்மாவையும் ரகுவரன் அண்ணாவையும் அவங்க தான் கொண்டாங்களா என்று சீதா கேட்க, எம்மாடி சீதா, எம்மாடி சீதா, உங்க அண்ணா, அண்ணி, உன்னோட அம்மா, இவங்க 3 பேரையும் கொன்னது உன் பெரியம்மாவும் அப்பாவும் தான். ஒரே கார்ல 3 பேரையும் கொன்னு எரிச்சு சடலமாக்கிட்டாங்க என்று ஆதிசேஷன் சொல்ல, இதையெல்லாம் கேட்டு கிருஷ்ணமூர்த்தி, என்ன வேதா இந்த ரணதேரன் சொல்றான்? என்னோட பொண்ணு கொன்னு எரிச்சிட்டானா பார்த்திபன் என்று கதற ஆரம்பித்து விட்டார் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணா, அழாதடா என்று தன் நண்பனை தாங்கி பிடித்தார் வேதாச்சலம். ஆதிசேஷன் சொன்னதை கேட்ட சீதாவோ சஞ்சயிடம், சஞ்சயனா, நீ அமைதியா இருக்க, சொல்லுனா, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்று சீதா தளர்ந்த குரலோடும் கண்ணீரோடும் கேட்க, என்றான் சஞ்சய். அதை கேட்ட சீதாவிற்கோ கால்கள் தடுமாற சீதாவின் தோள்களை பிடித்து விழாமல் தன்னோடு சேர்த்து நிறுத்தி கொண்டான் ஆதித்யன். சீதா ஆதித்யனின் மார்பில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். இப்போது பேச ஆரம்பித்தான் சஞ்சய். அண்ணிமா, அண்ணா எனக்காகவும் சீதாக்காகவும் தான் பெரியம்மாவையும் அந்த பார்த்திபனையும் விட்டு வச்சிருந்தார். அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணிமா என்று சஞ்சய் சொல்ல, மதுவோ ராகவனையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ராகவனும் மதுவை தான் பார்த்து கொண்டிருந்தான். தன் உயிருக்கும் மேலாக நினைத்து கொண்டிருந்த ராகவன் தன் அக்காவின் சாவுக்கு அநீதி இழைத்து விட்டானே என்ற கவலையும், தன் அப்பா உயிரோடு இருக்கிறான் என்பது தெரிந்தும் அதை தன்னிடம் இவ்வளவு நாள் சொல்லாமல் ஏமாற்றி இருக்கிறானே என்ற ஆத்திரமும் மதுவின் கண்களில் தெரிய, அலும் தன் அவளை அணைத்து தேற்றி சமாதானப்படுத்த முடியாத வேதனையும், எங்கு தன்னை விட்டு மது சென்று விடுவாளோ என்ற தடுமாற்றமும் ராகவனின் கண்களில் தெரிய, இருவருக்கும் இடையில் இருந்த மௌனத்தை உடைத்தாள் மது. இதுவரைக்கும் எனக்கு நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்று அழுது கொண்டே ராகவனின் விழிகளை ஆழ பார்த்தவாறே கூறினாள் மது. தன் தந்தையை பார்த்து இப்போது மது, அப்பா, உங்களோட என்ன அழைச்சிட்டு போயிடுங்கப்பா பிளீஸ், இனி எனக்கு யாரும் வேண்டாம், நீங்க நீங்க மட்டும் போதும் என்று மது சொல்ல, தங்கச்சிமா, அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுக்காதம்மா என்றான் வாசு. மது சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு, இனி எனக்கு யாரும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளில் கேட்டு ராகவனின் இதயம் சுக்கு நூறாக உடைந்து விட்டது. இல்லைன்னா நான் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கேன். உங்க உங்க நண்பன் மிஸ்டர் ராகவனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னா, பார்த்திபன் உள்ளாதான் கொலைக்காரங்கன்னு தெரிஞ்சும் கூடவே வச்சிருந்திருக்காருல்ல இவரு. அவருக்கு போலீஸ்ல படிச்சு கொடுக்கணும்னு கூட தோணல. அவர் மனசுக்குள்ள அவருக்குன்னு ஒரு கோட் இருக்குமே, அந்த கோட்ல ஒரு கர்ப்பிணிக்குன்னு கூட பார்க்காம, பெத்த மகன்னு கூட பார்க்காம, கட்டின மனைவின்னு கூட பார்க்காம எரிச்சு கொன்னு அந்த பாவிங்க 2 பேரும் நிரபராதிங்களா தெரிஞ்சிருக்காங்கல்ல. அவங்க 3 பேரும் இறந்ததுக்கு காரணம் லதாவும் பார்த்திபனும் தான் எனக்கு முன்னாடியே தெரியும்.
இருந்தும் அவர்கிட்ட நான் சொல்லல. ஆதாரத்தோட அவர்கிட்ட நிரூபிக்கணும் காத்துட்டு இருந்து நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி இல்ல, முட்டாள. அவரோட அம்மாவையும் சித்தப்பாவையும் உங்க நண்பன் காட்டி கொடுக்காம தண்டனை வாங்கி கொடுக்காம காப்பாத்த இருக்கார். ஒண்ணும் தெரியாத அப்பாவே 3 பேரை கொன்னு அந்த கொலைகாரங்களை, அந்த கொலை செஞ்சவங்களை காப்பாத்த வச்சிருந்த உங்க நண்பனுக்கு என்ன பேரு? என்னை பொறுத்த வரைக்கும் என் அக்கா, மாமா, அத்தை சாவுக்கு நீதி வாங்கி தராத அவரும் குற்றவாளிதான். அப்படி ஒரு மனுஷன் கூட நான் வாழ தயாரா இல்ல என்றால் மது அழுது கொண்டே. மது சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே அசந்துதான் போயினர். தன் மனைவி பேசுவதை கேட்ட ராகவனும் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் அமைதியாக இருந்தான். ராகவனிடம் சென்று வாசு, டே ராகவா, கிட்ட நீ எடுத்து சொல்லுடா, அவ புரிஞ்சுப்பா என்று வாசு சொல்ல, அதான் புரிஞ்சுக்கிட்டாலே, நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே, எதுக்கு மேல மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு என்றான் ராகவன். அனிமா பிளீஸ், எங்களை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, எனக்கும் சீதாவுக்கும் நீங்க தானே எல்லாம். பிளீஸ் அனிமா என்றான் சஞ்சய். இல்ல சஞ்சய், இதுக்கு இதுக்கு பிறகு என்னால எங்க இருக்க முடியாது என்றாள் மது. ஆதித்யனின் மார்பில் சாய்ந்து அழுது கொண்டிருந்த சீதாவோ புறங்கையால் கண்ணை துடைத்தவள் மதுவிடம் வந்து, அண்ணி, அண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு அண்ணி. அண்ணா அப்பாவையும் பெரியம்மாவையும் விட்டு வச்சிருந்தாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். அண்ணி பிளீஸ் உங்க முடிவை மாத்திக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆனா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு அண்ணி. பிளீஸ் அண்ணி, நீங்க எங்கேயும் போகாதீங்க. எனக்கு என்னோட நிச்சயம், இன்னும் 2 வாரத்துல என்னோட கல்யாணம். நீங்களும் அண்ணனும் சேர்ந்துதான் என்னோட நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் நடத்தணும். நீங்க எல்லாமே எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் என்றாள் சீதா அழுது கொண்டே. சீதா, உன் நிச்சயம் முடிஞ்சதான் நான் இங்க இருந்து போவேன். உன் கல்யாணத்தை நான் கூட இருந்து நடத்துவேன். ஆனா நான் எந்த வீட்டுல இருக்க மாட்டேன் என்றாள் மது உறுதியாக. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வேதாச்சலம், கிருஷ்ணா, மது கிட்ட சொல்லுடா, மது எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பு. ராகவன் மது நினைக்கிற மாதிரி இல்ல, மதுவுக்கு எடுத்து சொல்லு கிருஷ்ணா என்றார் வேதாச்சலம். என்னடா சொல்ற, என்ன சொல்ற வேதா, என்ன சொல்ற? மதுவே இந்த வீட்டுல வாழ சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். இந்த வீட்டுல அவளை வாழ வச்சு அவளையும் நான் இழக்க விரும்பல என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சௌந்தர்யா அங்கு வந்தாள். மதுவை பார்த்த சௌந்தர்யா, மது என்னாச்சுமா, இப்போ ஓகேவா என்றால் அங்கு நடக்கும் பிரச்சனை எல்லாம் தெரியாதவள். என்றாள் மது. சரி, எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நிச்சயத்துக்கு டைம் ஆயிடுச்சு என்று சௌந்தர்யா சொல்ல, நீங்க போங்கம்மா, நான் சீதாவை அழைச்சிட்டு வரேன் என்றாள் மது. மது கூறியதும் சௌந்தர்யா ஆதித்யனை பார்த்து, ஆதித்யா சீக்கிரவா, நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆச்சு என்று சொல்லிவிட்டு சௌந்தர்யா அங்கிருந்து செல்ல, இப்பொழுது தன் தந்தையை பார்த்த மது, அப்பா, இங்க நிச்சயதார்த்தம் நடக்குது. சீதா ஆதித்யன் அண்ணாவோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நம்ம போயிடலாம்ப்பா இங்கிருந்து என்று சொல்ல, தன் மகளின் தலையை தடவிய கிருஷ்ணமூர்த்தி, சரிம்மா என்றார். அதைத் தொடர்ந்து சீதாவை அழைத்துக் கொண்டு மது முன்னே செல்ல மற்ற அனைவரும் அவளின் பின்னே சென்றனர். ராகவன் கடைசியாகத்தான் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். மது மோதிரம் எடுத்து கொடுக்க ஆதித்யனும் சீதாவும் மோதிரம் மாற்றிக் கொண்டனர். சந்தோஷமாக நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் சோகமாக நடத்த முடிந்தது. நிச்சயம் முடிந்து வந்திருந்தவர்கள் எல்லோரும் கிளம்ப ஆதித்யன் குடும்பமும் வேதாச்சலம், கிருஷ்ணமூர்த்தி, ராகவன் குடும்பம் மட்டுமே அங்கிருந்தார்கள். அந்த கலவரத்தில் சாத்விகாவின் பிறந்த நாளை அனைவரும் மறந்துவிட்டார்கள். சௌந்தர்யாவிற்கும் சாத்விகாவிற்கும் நடந்த விஷயம் எல்லாம் தெரியவர சௌந்தர்யாவும் தன்னால் முடிந்த அறிவுரையெல்லாம் மதுவிற்கு சொல்லி பார்த்தாள். ஆனால் மது கேட்கவில்லை. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணமூர்த்தியிடம், அப்பா இங்கேயே இருங்க, நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்
என்று சொல்லிவிட்டு மாடிப்படி ஏறி மது செல்ல ராகவன் அவன் அறையில்தான் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடி படுத்திருந்தான். மது உள்ளே வந்தவள் ராகவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு பெட்டையை எடுத்து மெத்தை மேல் வைத்து தன் உடைகளை எல்லாம் எடுக்க ஆரம்பித்து விட்டாள். பெட்டிகளில் உடைகளை எல்லாம் மது அடிக்க முடித்து பெட்டியை மூடி எடுத்து கதவின் தாழ்பாலில் கை வைக்க போன சமயம் மதுவின் பின்னால் வந்து நின்ற ராகவன் மது கதவை திறக்க கைப்பிடியின் மேல் வைத்திருந்த அவளின் கை மேல் ராகவன் கை வைத்து திறக்க முடியாமல் தடுத்திருந்தான். கையை எடுங்க மிஸ்டர் ராகவன், நாம் போகணும் என்றாள் மது. கையை எடுத்த ராகவன் அவளின் தோள்களை பற்றி தன் முன்னே திரும்பி நிற்க செய்தான். அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்த ராகவன், என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டல என்றான். ஆமா, மொத்தமா போகணும்னு முடிவு பண்ணிட்டு என்று மது முடிக்கும் முன்னரே அவளின் இதழ்களை தன் இதழ்களால் அணைத்திருந்தான் ராகவன். மது திமிர திமிர அவனின் வேகம் இன்னும் அதிகமானது. தன் மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி அவனின் மார்பில் கை வைத்து அவள் தள்ள அவனும் அவளை விட்டு விலகி நின்றான். அவளின் தாடையை பிடித்து நிமிர்த்தி தன்னை மறுபடியும் பார்க்க செய்தவன், போகணும்னு முடிவு பண்ணிட்டல போ என்றான் கர்ஜனையாக ராகவன். அவன் விழிகளில் அவ்வளவு அவ்வளவு காதலும் வழியும் இருந்தது. அதை பார்த்தும் கூட மது அந்த அறையை விட்டு தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டாள். வரவேற்பறைக்கு சென்றவள் அங்கிருந்த யாரையும் பார்க்கவில்லை. அப்பா, நாம கிளம்பலாம் என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் மது சொல்ல மதுவின் பெட்டியை வாசு எடுத்துக்கொள்ள வேதாச்சலத்தின் காரில் கிருஷ்ணமூர்த்தி, வேதாச்சலம், மதுவும் செல்ல வாசு அவனது காரிலும் திவ்யா அவளது காரிலும் கிளம்பிவிட்டனர். சஞ்சய் சோர்ந்து போய் சோகத்தில் வரவேற்பறையில் ஒரு சோபாவில் அமர்ந்துவிட சாத்விகாவும் சௌந்தர்யாவும் சஞ்சயையும் சீதாவையும் எப்படி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் அமர்ந்திருந்தனர். சீதா தோட்டத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்க, சீதா, அழுதுட்டே இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாகிடுமா? சொன்னா கேளு, அழாத என்றான் ஆதித்யன். எப்படிங்க அழாம இருக்க முடியும்? என் அப்பானாலையும் பெரியம்மானாலையும் ஆனா வாழ்க்கை கேள்விக்குறையாகி இருக்கு. ஒரு நாள் கூட அவங்க எவ்வளவு மோசமான ஆளா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அவங்க மேல அன்ப வச்சு அவங்கள நம்ப இருக்கேன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்குங்க. அதுவும் ராகவா அண்ணா எனக்காகவும் சஞ்சய்க்காகவும் பார்க்க போய் நாங்க அனாதை ஆகிடக்கூடாதுன்னு யோசிக்க போய் இப்போ அவரு அனாதையா நிக்கிறாரு. ஆனா பாவங்க என்று சீதா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராகவன் காரை எடுத்துக்கொண்டு செல்வதை சீதா பார்த்தாள். சஞ்சயும் ராகவன் பின்னாடியே அவனது காரை எடுத்துக்கொண்டு சென்றான். ஆதித்யன் அண்ணா 2 பேரும் எங்க போறாங்க என்றாள் சீதா பதட்டமாக. எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? நான் போய் பாக்குறேன் என்றபடியே ஆதித்யனும் தனது காரை எடுத்துக்கொண்டு அவர்களின் பின்னே சென்றான். ராகவனின் கார் நேராக அவனது மாலிற்கு சென்றது. அங்கு ராகவனுடைய ஷாப்பிங் மால் குழந்து விட்டு இறந்து கொண்டிருந்தது. எப்படி எப்படி இது நடந்தது என்று ராகவன் கேட்க, சார், நம்ம மால்ல ஒரு கடையில இருக்க சிலிண்டர்ல இருந்து கேஸ் லீக் ஆகி இப்படி ஆகிடுச்சு சார் என்றான் ஆனந்த். அவன் பக்கத்துல இருந்த மாயா, பாஸ், நம்ம மால்ல எந்த கடையிலயும் சிலிண்டர் இல்ல, அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் என்றார். ராகவனின் பக்கத்துல இருந்த சஞ்சய், ஆமாண்ணா, நம்ம மால்ல கேஸ் சிலிண்டர் எல்லாம் அலோ பண்றதில்லையே என்றான் சஞ்சய். அதற்குள் தீயணைப்பு துறையினரும் வந்துவிட அங்கு எரிந்து கொண்டிருந்த தீயை அணைக்க அவர்கள் ஆயத்தமாகி தீயை அணைத்துக் கொண்டிருந்தனர். வாசுவிற்கு மாலில் தீப்பிடித்த விஷயம் சஞ்சய் சொல்ல வாசுவும் ஷாப்பிங் மாலிற்கு ஓடி வந்து விட்டான். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எரிந்து கொண்டிருந்த தீ அணைக்கப்பட்டது. அந்த மால் தீப்பிடித்து எரிந்ததில் ராகவனுக்கு பல 100 கோடிகள் நஷ்டமாகியது. ராகவனின் அலுவலகத்தில் ராகவன், வாசு, சஞ்சய் மூவரும் அமர்ந்திருக்க அவர்களோடு ஆதித்யனும் அமர்ந்திருந்தான். டேய், மாலுக்கு தீ வச்சது நீதானே என்றான் வாசு. ஆமாண்டா, நான் தான் வச்சேன். சிகரெட் பத்த வைக்க நெருப்பு தேவைப்பட்டுச்சு, அதான் மாலை கொளுத்துன என்றான் ஆதித்யன். அந்த சமயம் பார்த்து ஒருவனை குண்டு கட்டாக தூக்கியபடி ராகவனின் பாடி கார்ட்ஸ் 2 உள்ளே நுழைந்தனர் ராகவனின் அறைக்குள். சார், இவன் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். இவன் கடையில தான் சிலிண்டர் இருந்திருக்கு. அந்த சிலிண்டர்ல இருந்துதான் கேஸ் லீக் ஆகி இந்த தீ விபத்து நடந்திருக்கு சார் என்றான் பாடி கார்ட்.
இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பது நாளைய அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, மறக்காம இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே போன்ற நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான ஆடியோ நாவல்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஆடியோ நாவலை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பை பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சித்ரா. பை பாய், see you, take care.